الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்வார்கள், நியத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி. ஒரு முஃமினுடைய நியத், எண்ணம் இருக்கிறதே, அவனுடைய செயலை விட சிறந்தது என்று சொல்வார். ஒரு முஃமின் தன்னுடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்கள் இருக்கிறதே, அதுதான் சிறந்தது. தீய எண்ணங்கள் என்பது அது பாவமானது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான், ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல், எண்ணங்களின் அதிகமானவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எண்ணங்களில் சிலது பாவமாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுவான். நம்முடைய நியத், எண்ணம் இருக்குதே, அது சரியானதாக இருக்க வேண்டும். வமை யஹ்ருஜ் மின் பைதி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளியாகிறார், தன்னுடைய வீட்டை விட்டும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக அவர் வெளியாகிறார். இலல்லாஹி வ ரசூலிஹி, இடையிலே என்ன செய்கிறார்? மரணித்து விடுகிறார் என்றால் அவருடைய கூலி இருக்குதே அல்லாஹ்வின் மீது கட்டாயமாக ஆகிவிடுகிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான். ஒரு மனிதர் தன்னுடைய ஊரிலிருந்து ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெளியாகிறார். போகிற வழியில் மௌத்தாகி விடுகிறார் என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜி அவருக்கு கிடைத்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். உம்ராவுடைய நியத்திலே வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார், போகிற வழியிலே அவர் மரணித்து விட்டார் என்றால் அந்த உம்ரா செய்த நன்மை அவருக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி விடுகிறார், போகிற வழியில் மரணித்து விடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்த நன்மை அவருக்கு கிடைத்துவிடும் என்று சொல்வார். இப்படியாக நம்முடைய எண்ணங்கள் சரியானதாக, சரியான நியத் இருக்குமானால் அதற்கான கூலி அல்லாஹ்விடத்திலே கட்டாயமாகி விடுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தபூக் யுத்தத்துக்காக கிளம்புகிற அந்த நேரத்தில் மதீனாவில் இருக்கும்போதே சொன்னார்கள், நீங்கள் எந்த பாதையில் நடந்து சென்றாலும், நீங்கள் எந்த ஓடையை கடந்து சென்றாலும் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு உங்களோடு போருக்கு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருந்தது. ஆனால் அவர்களை தடுத்தது எதுவென்றால் அவர்களுக்கு இருந்த நோய் அல்லது சரியான காரணம் அவர்களை தடுத்து விட்டது. அவர்களுக்கு ஆனால் உங்களோடு அந்த போருக்கு வர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. எனவே உங்களோடு போர் செய்யக்கூடிய, அப்படின்னு சொல்ல போனால் நடந்து கடந்து செல்லக்கூடிய எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய எண்ணங்களை நாம் என்ன செய்யணும் சொன்னா சரி செய்து கொள்ள வேண்டும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய அறிஞர் ஒருவர் இருந்தார். அவர் பெரிய செல்வந்தரும் கூட. அவர்கள் ஹஜ்ஜி செய்து விட்டு, ஹஜ்ஜுடைய அந்த கிரிகைகளை எல்லாம் முடித்து விட்டு அந்த காபாவுடைய அந்த சோதிலே சாய்ந்து அப்படி லேசா கண் அயர்ந்து விட்டார். அவருடைய கனவிலே, இது சில பிரபலியமான கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு படிப்பினைக்குரிய சம்பவம் இது. அவருடைய கனவிலே 2 பேர் வருகிறார்கள். அதில் ஒருவர் கேட்கிறார் இன்னொரு இடத்துல, இந்த வருடம் எத்தனை பேர் ஹஜ்ஜி செய்தார்கள் என்று கேட்கிறார். அதுக்கு இன்னொருவர் பதில் சொல்கிறார், ஒரு 6 லட்சம் பேர் என்ன செய்திருப்பார்கள், ஹஜ்ஜி செய்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அதுல எத்தனை பேருடைய ஹஜ்ஜி கபூலியத்தானது என்று தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. எத்தனை பேருடைய ஹஜ்ஜி கபூலியத்தானது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெரியாது. யாருடைய ஹஜ்ஜியுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னோம். 2 பேர் பேசுறாங்க அவங்களுடைய கனவுல, யாருடைய ஹஜ்ஜியும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
ஆனால் திமிஷ்கில் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய அலி இப்னு முவஃபக் என்பவர் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து வாழக்கூடிய மனிதர். அவர் ஹஜ்ஜே செய்யவில்லை, ஆனால் அவருடைய ஹஜ்ஜு கபூலியத்தாகிவிட்டது. அதே போல அவருடைய பரக்கத்தின் காரணமாக அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கியிருந்த அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுடுச்சு என்று சொன்னாங்க. இவங்க ஏற்கனவே திகச்சுட்டாங்க. இந்த கனவு கண்டுட்டு இருக்கும் போதே யாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்ன போதே அவர்கள் திகைப்பாகிவிட்டது. இந்த செய்தியை கேட்டதும் கண் விழித்து நேராக டமாஸ்கஸ் திமிஷ்குக்கு போயிட்டாங்க. அங்கே போய் மக்கள்கிட்ட விசாரித்து இந்த அலி இப்னு முவஃபக் அவருடைய வீடு எங்கே இருக்கு என்று கேட்டு அவருடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அவருடைய வீட்டில் போய் உங்களுக்கு நடந்த அந்த நிகழ்வுகள் என்ன எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், நான் ஒரு செருப்பு தைக்கிற வேலை செய்கிறவன். கடந்த சில வருடங்களாக ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக என்னுடைய வருமானத்தில் கொஞ்சம் பொருளை நான் சேர்த்துக்கிட்டே வந்தேன். அதில் ஒரு 350 திர்ஹம்கள் சேர்ந்துடுச்சு ஹஜ்ஜிக்காக வேண்டி அது சேர்ந்துருச்சு. இதே நிலையில என்னுடைய மனைவியும் என்ன செய்துட்டாங்க, கர்ப்பமாக வேற இருந்தாங்க. நான் ஒரு நாள் வீட்டுக்கு வருகிற போது என்னுடைய மனைவி சொன்னால், பக்கத்து வீட்டில் ஏதோ கறி சமைக்கிற மாதிரியான ஒரு வாசனை வருது, நீங்க அவங்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க, அதுல இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க என்று என்னுடைய மனைவி சொன்னா. நானும் அதை கேட்டுட்டு என்ன செஞ்சேன், பக்கத்து வீட்டுக்கு போனேன். அந்த குழம்புல இருந்து கொஞ்சம் கொடுங்க என்று நான் கேட்கிற போது அந்த மனிதர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரர் அண்டை வீட்டுக்காரர் சொன்னார், இந்த கறி இருக்குதே எங்களுக்கு ஹலால் உங்களுக்கு ஹராம் என்று சொன்னார். எங்களுக்கு ஹலால் ஆகுமாக்கப்பட்டிருக்கு, ஆனால் அது உங்களுக்கு ஹராம் என்று அவர் சொன்னார். அது என்ன உங்களுக்கு ஹலால் எங்களுக்கு ஹராம் என்று கேட்கும்போது, நாங்கள் பல நாட்களாக சமையலே செய்யலை, உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்குது என்னுடைய குடும்பம். இந்த நேரத்தை நான் வீட்டை விட்டு வெளியே போனேன், ஒரு ரோட்ல செத்து போன கழுதை ஒன்று கிடந்துச்சு, அதுல இருந்து நான் ஒரு கறி துண்டை எடுத்துட்டு வந்து என்னுடைய குடும்பத்துக்காக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஹராம் எங்களுக்கு ஹலால், நிர்பந்தத்தில் இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்டது எனக்கு சங்கடமாயிடுச்சு, ரொம்ப வேதனையாயிடுச்சு. நான் வீட்டை விட்டு வேகமா வெளியே போய் ஹஜ்ஜுக்காக நான் சேர்த்து வைத்திருந்த அந்த 350 திர்ஹங்களை எடுத்து கொண்டு வந்து அவருடைய இடத்துல கொடுத்துட்டு என்னுடைய மனசை நான் சொல்லி கொண்டேன், இதுதான் என்னுடைய ஹஜ்ஜி. அவரிடத்திலையும் சொன்னேன், இதாங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க செலவு செய்யுங்க, எனக்கு ஹஜ்ஜி இதுதான் என்று சொல்லிவிட்டேன் என்று அவர் சொன்னார். அப்ப அவர் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நல்ல எண்ணத்துல என்ன செஞ்சாரு, அந்த 350 திர்ஹங்களையும் சேர்த்து வைத்திருந்தால் பக்கத்து வீட்டுக்காரர் இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கும்போது அந்த பணத்தை கொடுத்து உதவுகிறார், இது அல்லாஹ்விடத்துல என்ன செய்யப்பட்டுருச்சு, கபூலியத் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு என்று அவங்க செய்தோம். அப்ப நம்முடைய எண்ணங்கள் சும்மா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு வேற என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாதோ அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் சொல்றது, செயல்களெல்லாம் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான செயல்களை எல்லாம் செல்றது. அப்ப நம்முடைய எண்ணங்களை நாம சரியாக்கி கொண்டா நாம இங்க இருந்து கொண்டே தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உம்ரா ஹஜ்ஜி செய்த நன்மை நம்மளால் என்ன செய்து கொள்ள முடியும், அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய எண்ணங்களை சரி செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.